வணக்கம். அவர் ஒரு கைதி, அரெஸ்ட் ஆகிட்டு ஜெயிலில் இருக்கார். அவங்க மனைவி அவங்களுக்கு லெட்டர் எழுதுறாங்க வெளியேந்து. நீங்கள் போனோடனே அரெஸ்ட் ஆகிட்டு போனோடனே குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அன்றாட பண தேவைக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நிலத்தை உழுது அதை சரி செஞ்சு அதில் பயிரிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நிலம் ரொம்ப கல்லும் மண்ணுமா மேடும் பள்ளமாக இருக்குது. அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு எழுதி அனுப்புகிறாங்க. அதை பார்த்து அந்த லெட்டரை பார்த்து அவர் திருப்பி இவங்க பதில் கடிதம் எழுதுறாரு. நீ அன்றாட பண தேவைக்கு யாருக்குன்னா கடன் வாங்கி கொஞ்ச நாள் சமாளி, நான் அதுக்குள்ளே வந்துடுவேன். ஆனால் பின்னாடி இருக்கிற நிலத்தில் மட்டும் கை வச்சிடாத. ஏன்னா அதில் தான் நான் தங்க கட்டிகளை புதைச்சி வச்சுருக்கேன். இது யாருக்கு நீ நிலத்தை சமன் செஞ்சுன்னா அது எங்கே புதைச்சுன்றது மறந்துடும். அதனால் அதில் கை வைக்காதன்னு ரிட்டன் லெட்டர் இவருக்கு எழுதுறாங்க. அது கடிதம் கிடச்சி இவங்க 2வது நாள்லேயே அவங்க வீட்டு பின்னாடியிலேருந்து நிறைய பேர் ஜேசிபி அது இதுன்னு எடுத்து நோண்டி அந்த நிலத்தை ஒரு மாதிரி பண்ணி சமன் செஞ்சு கல்லுகளெல்லாம் எடுத்து உரம் போட்டு தேடிட்டு இருக்காங்க. எதுவும் கிடைக்கலன்னு போயிடுறாங்க. இதை பார்த்து அவங்க மனைவி அவருக்கு திருப்பி பதில் கடிதம் எழுதுறாங்க. நீங்கள் அந்த கடிதம் போட்ட அந்த கடிதம் கிடச்சிச்சு, ஆனால் அது 2வது நாளே யாரோ பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் நோண்டிட்டு இருந்தாங்க நம்ம நிலத்தை. நான் என்னன்னு போய் கேட்டால் என்கிட்டயே பதில் சொல்ல, இந்த மாதிரி நிலத்தெல்லாம் இது பண்ணிட்டாங்க, சம்மன் செஞ்சு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அதுக்கு அவர் திருப்பி பதில் கடிதம் எழுதுறாரு. அது வேறு யாரும் இல்லை, நான் ஜெயிலேருந்து லெட்டர் எழுதுனேன் இல்லையா, அதை படித்து பார்த்தா போலீஸ் அதிகாரிங்க தான் அந்த நிலத்தில் தங்க கட்டி இருக்குமோன்ற ஆவலில் ஆசையில் தோண்டி பார்த்துருக்காங்க. நான் அந்த மாதிரி தங்க கட்டிங்களே நான் எதுவும் அங்கே புதைச்சி வைக்கல, எங்கிட்ட தங்க கட்டியும் இல்லை, நான் புதைச்சி வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி எதுக்கு சொல்கிறேன்னா, அது ஒரு நெகட்டிவான ஸ்டோரினாலுமே அறிவாளிகள் எங்கே இருந்தாலுமே அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திவாங்க. அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றதுக்காக. ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப், பர்சனல் லைஃப்லையும் சரி, அஃபிஷியல் லைஃப்லையும் சரி, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அது நம்மளுக்கு சாதகமாக எப்படி பண்ணிக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி தான். நன்றி, வணக்கம்.